கல்வி உரிமையை எப்படியாவது பறிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த புதிய நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வரி பகிர்வை கொடுப்போன்றாங்க. இவன் ஒன்றிய அரசு சும்மா கொடுக்குற காசு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசு கட்டியிருக்கக்கூடிய வரியை பிரித்து கொடுக்குற வேலை தான் ஒன்றிய அரசோட வேலை. 2500 கோடி கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஓப்பனாகவே சொன்னார். மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்குச்சு, ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னார். நம்முடைய தலைவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கு வழியில் ஹிந்தி திணிப்பை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பார்க்குறீங்க. புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் நாம் விரட்டி அடித்த குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குறீங்க. 2500 கோடி தரலனாலும் பரவாயில்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த காலத்திலையும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுறாங்க. அவங்களும் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.